ஹலோ எவ்ரிவன், நான் காதம்பரி முருகன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன். மெடிடேஷன்னா என்ன, மெடிடேஷன் என்ன, எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது, மெடிடேஷன் பண்ணுறதுனால வர பெனிஃபிட்ஸ் என்ன, அண்ட் மெடிடேஷன் பண்ணுறதுனால நம்ம மைண்ட்லேயும் பாடியிலையும் வர சேஞ்சஸ் என்ன, இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெடிடேஷனாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணாது, ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது. எய்தர் அது உங்கள் உடம்புல உள்ள ஒரு பாடி பார்ட்டாக இருக்கலாம், இல்லை வெளியில் இருக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். எதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலும் அண்ட் அதையே யோசித்து கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்றதுக்கு பேர் தான் மெடிடேஷன். அண்ட் இன்னொன்று வந்துன்னா, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்கன்னா, ஏதாவது ஒரு செயல் செய்கிறீங்க, நீங்கள் சமைக்கிறீங்களா இல்லாட்டி உங்கள் துணி துவைக்கிறீங்களா, எனி கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி, அதில் ஃபுல்லாக வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் கான்சென்ட்ரேட் பண்ணுறது தான் மெடிடேஷன். ஸோ இதுதான் மெடிடேஷனோட ஆல்மோஸ்ட் வெரைட்டிஸ்னு கூட சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெடிடேஷனோட ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷனை பற்றி இந்தியன் கல்ச்சரில் நம்மளோட இந்தியன் புக்ஸில் எப்போ டெமான்ஸ்ட்ரேட்டட் இந்தியன் கல்ச்சர்லேயும் இந்தியன் புக்ஸ்லேயும் ரொம்ப வருஷமாக மெடிடேஷன் இருக்குது. ஒரு 5000 to 3500 BCEயில் ஃபஸ்ட்டு மெடிடேஷனை பற்றி டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கே தெரியும், நம்மளோட ஸ்கல்ப்சர்ஸ்லேயும் ஸ்கிரிப்சர்ஸ்லேயும் நிறைய இடங்களில் மெடிடேஷன் பற்றின குறிப்புகள் இருக்குது. அண்ட் இதில் ரிலீஜன்னு பார்த்திங்கன்னா, எல்லா ரிலீஜனும் ஏதோ ஒரு விதமான மெடிடேஷனை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. எஸ்பெஷலி புத்திசமில் நிறைய மெடிடேஷன் டெக்னிக்ஸே இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மெடிடேஷன் பண்ணுறதுனால நம்ம பாடியில் என்ன சேஞ்சஸ் வருதுன்னு பார்க்க போகிறோம். பாடியிலையும் பிரெயின்லேயும் என்ன சேஞ்சஸ் வருதுன்னு பார்க்க போகிறோம். பிரெயின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் வேவ்ஸ் ரொம்ப முக்கியம். பிரெயின் வேவ்ஸ் EEG மூலியமாக மெஷர் பண்ணுவாங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே 2-3 டாபிக்ஸில் பேசியிருக்கேன். பட் மெடிடேஷன் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளோட பிரெயின் வேவ்ஸ் அதோட பிரேவ்ஸோட சைக்கிள்ஸ் பர் செகண்ட், நம்மளோட பிரேவ்ஸோட தன்மை குறையுது. எல்லாமே ரேண்டமாக இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டுருக்கிற பிரெயின் வேவ்ஸ் ஒரு தெளிவான பாதையில் ஒரு ஃபோக்கஸில் வர்றதுக்கு காரணம் மெடிடேஷன் தான். இப்போ நீங்கள் ஜென்ரலாக நம்ம ஒரு ஆங்ஷியஸ் மோடில், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக டிப்ரெஸ்டாக இல்லை ஒரு ஆங்ஷியஸ் மோடில் இருக்கும்போது நம்மளோட பிரெயின் வேவ்ஸ் காமா ரேஸில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் காமா ரேஸில் இருக்கும்போது நம்மளுக்கு ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் அண்ட் பிளட் ப்ரெஷர் இது எல்லாமே வரதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ நம்ம பிரெயின் வேவ்ஸை பீட்டா வேவ்ஸில் அடுத்தது பீட்டா வேவ்ஸ்க்கு எப்போ இருக்கும்னா, நார்மலான ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது, வாக் பண்ணுறோம் இல்லை ஒரு சமைக்கிறோம், அந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது நம்மளோட பிரெயின் வேவ்ஸ் பீட்டா வேவ்ஸில் இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்கு போகிறோம் இல்லை தூங்க போகிறோம் அப்படின்ற சமயத்தில் நம்மளோட பிரெயின் வேவ்ஸ் ஆல்ஃபா வேவ்ஸ்க்கு வரும். மெடிடேட் பண்ணும்போது தீட்டா அண்ட் டெல்டா வேவ்ஸ்க்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் டீப் ரிடக்ஷன் ஆஃப் மென்டல் ஃப்ரீக்வன்சி, தட் இஸ் டீப் ரிடக்ஷன் ஆஃப் பிரெயின் வேவ்ஸ் அந்த டெல்டாவும் தீட்டாவும். ஸோ இப்போ இந்த காமா ரேஸில் இருக்கும்போது, தட் இஸ் காமா வேவ்ஸில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட கார்டிசால், தட் இஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மள உடம்புல இருக்கிற அந்த ஃபைட் ஆர் டு ஃப்ளைட் ஆக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம எங்கேயும் ஓட போகிறதில்ல, பட் இருந்தாலும் நம்மளோட உடம்பு அதுக்கு உண்டான ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆகி, நம்மளுக்கு நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது, நான் எல்லாத்தையும் நேம் பண்ண விரும்பல, பட் நம்மளோட ஹார்மோன்ஸ் ரேஸ் அப் ஆகுது. அதனால நம்ம ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்காக அர்ஜோட பண்ணறதுக்கான தேவையே இல்லாமல் நம்மளோட டைஜஷன் அஃபெக்ட் ஆகும், நம்மளோட பிளட் ப்ரெஷர் அஃபெக்ட் ஆகும், நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வரும், ஆங்ஸைட்டி வரும். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம நார்மலாக இது என்ன ஆகும்னா, நம்மளோட சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வைஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வருது. பட் நீங்கள் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். இது உங்களை ஒரு காம் பர்சனாக உங்கள் பாடியை ரொம்ப கூல்டு ஸ்டேட்டில், லைக் ரொம்ப காம் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகும். பிரெயின் வேவ்ஸையும் காம் ஸ்டேட் கொண்டு போகும். உங்களோட பிளட் ப்ரெஷர் குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு எல்லாம் நல்லதும் நடக்கிறது பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆனால் தான் நீங்கள் ஒரு காமான ஒரு நார்மல் பர்சனாக இருக்க முடியும். ஸோ இதுதான் பாடியிலையும் மைண்ட்லேயும் நடக்கிற சேஞ்சஸ். இப்போ டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன் பார்க்கலாம்.
இப்போ நம்மளுக்கு வந்து 2 டைப் ஆஃப் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மெடிடேஷன் இருக்குது. ஆனால் இந்த வெரைட்டிஸை 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மெடிடேஷனை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். உங்களுக்கு இந்த மெடிடேஷன் வீடியோ வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வரப்போகுது. அது உங்களுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு நிறைய வெரைட்டிஸ் இருக்கிற மெடிடேஷனை 2 ப்ராட் கிளாசிஃபிகேஷனாக பண்ணலாம். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் 2 டைப்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன, கான்சன்ட்ரேஷன் மெடிடேஷன், அதாவது ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணுறது. இன்னொரு வெரைட்டி என்னென்னா மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் டெக்னிக். இந்த மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் டெக்னிக்கை வந்து தெரப்பியாகவும் யூஸ் பண்ணுறாங்க. மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் டெக்னிக் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொன்று வந்து மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் டெக்னிக் வித் காக்னேட்டிவ் தெரப்பியாகவும் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ப்ராட் கிளாஸிஃபிகேஷனில் 2. இப்போ நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் டெக்னிக் அண்ட் இது வந்து டிரான்ஸ்டென்டல் மெடிடேஷன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பேஸ்டு தான். ஃபோக்கஸ் பேஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நீங்கள் அதில் குண்டலினி யோகா இது எல்லாமே வந்து ப்ராடர் கிளாஸிஃபிகேஷன் எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பேஸ்டாகவும் இந்த 2 வெரைட்டிஸ்குள்ளே வரும். இந்த வெரைட்டிஸ் பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெடிடேஷன் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பி ஹாப்பி அண்ட் மேக் அதர்ஸ் ஹாப்பி. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.